வணக்கம். ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். தினகரன் நாளிதழ் செய்தி ஜூன் மாதம் 28ஆம் தேதி. இது மாவட்ட செய்தி. எந்த மாவட்ட செய்தினா, கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டை அருகே உள்ள மூடாட்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்து வருவதாகவும், ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். ஏன்பா, இது நாங்களும் கோரிக்கை வச்சுன்னு தானே இருக்கிறோம். இந்த செய்தி வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 தடவையாவது 3 மாவட்டத்திலேருந்து ஏதாவது இந்த செய்தி வந்துனே இருக்குது. ஆசிரியர்கள் பற்றாக்குறைன்ட்டு. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 2013, 17, 19, 15, 23 நல்லா இருக்காங்க. 22. அதே மாதிரி இப்போ நியமன தேர்வு எழுதி பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. நியமன தேர்வு எழுதி சிவிக்கு போனவங்களும் இருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும் பொழுது அட்லீஸ்ட் சிவியில் போனவங்களையாவது முதல்ல ப்ளேஸ் பண்ணிடலாம். சிவியில் போனவங்களை ப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு கூட அதுக்கு பின்னாடி தேர்ச்சி அடைந்தவங்கள ஃபில் பண்ணலாம், தகுதியானவர்களை ஃபில் பண்ணலாம். ஏன் இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த செய்தி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு போக மாட்டேங்குது, அப்புறம் நிதித்துறை அமைச்சருக்கு போக மாட்டேங்குது, உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் போக மாட்டேங்குது, முதலமைச்சருக்கும் போக மாட்டேங்குது. எல்லாம் போட்டு அப்படியே மூடி மறைச்சி அப்படியே அழுத்தி வச்சுக்கிறாங்க. சரி, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, இருக்கிறது அப்படியே சொல்லிட்டு போகலாம். என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் பதிவு பண்ணுங்கள். அதையாவது யாருக்காவது போதா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு 10, 15, 20, 30, 50 ஒரு 100 பேருக்கு அனுப்புங்களேன். இந்த வீடியோ ஒரு 100 பேருக்கு அனுப்பிச்சாதானுங்களேன் அது அப்படியே போயிட்டு யாருக்காவது கண்ணில் பட்டு ஒரு கொஞ்சம் கோவப்பட்டாவது ஆசிரியர் பண்ணிடுங்க, உடனே நிரப்புவாங்க. பார்க்க வேண்டியது அப்படியே நீங்களே வச்சுக்க வேண்டியது. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க வேண்டியது. எல்லா உண்மையான தகவல் கொடுத்தா கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வேடிக்கை பார்த்து நிற்க வேண்டியது. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வேடிக்கை பார்க்குறீங்களோ எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஓகே, உங்களுக்கு நிறைய சேனலில் உண்மை தகவல்களும் நேர்மையான தகவல்களும் எல்லாம் கொடுக்குறாங்க போல், இந்த சேனல் கொடுக்காது போல். பார்க்கலாம். இந்த நிலையில் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் நேற்று விருத்தாச்சலம் மங்கலம்பேட்டை சாலையில் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த விருத்தாச்சலம் டிஎஸ்பி ஆரோக்கியராஜ் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் போராட்டத்தினை கைவிட்டு அங்கிருந்து கலந்து சென்றனர். இதனையடுத்து மாணவர்களுக்கு பள்ளி சென்றனர். இது என்ன எங்கேயோ கேள்விப்பட்ட வார்த்தையாக இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்து, நம்ம கூட 1100க்கு கால் பண்ணோம், சம்மந்தப்பட்ட துறைக்கு சொல்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறேன்றாங்க. இப்போ என்னென்னா எல்லாருக்கும் என்ன வருது, உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது, கூடுதல் பணியிடம் தொடர்பாக பிடி பிஆர்டி தேர்வு எழுதியவர்கள் கூடுதல் பணியிடம் தொடர்பான கோரிக்கை என்ன ஆகுதுன்னா நிராகரிக்கப்பட்டது தான் வந்துட்டுருக்கு. சரி, நாங்கள் நியமன தேர்வு எழுதிட்டோம், கூடுதல் பணியிடம் கேட்குறோம், அந்த கோரிக்கையை நீங்கள் நிராகரிச்சிட்டிங்க. ஆனால் இவங்க கேட்குறாங்களே, தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள், தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்த தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள், நியமன தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து சிவிக்கு போன ஆசிரியர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அதிக மார்க் எடுத்துகிட்டு சிவிக்கு போகாமல் வெளியில் இருக்கிற ஆசிரியர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்ச கோரிக்கையெல்லாம் நிராகரிச்சிட்டிங்க. சரி, இப்போ இது யார் நிராகரிக்க போகிறீங்க? பெற்றோர் மாணவர்கள் சேர்ந்து தான் ஆசிரியர் நியமிக்க கோரிக்கை வைக்கிறாங்க. இது கூட பார்த்து எத்தனை நாளாக வைக்கிறாங்களாம்? பல நாளாக வச்சுட்டு இருக்காங்க. ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது இது எந்த ஸ்கூலு அப்படின்னா நல்லாவே தெரியுது நமக்கு. நடுநிலை பள்ளி. நடுநிலை பள்ளியிலாவே நமக்கு பிடி டீச்சர்ஸ், செகண்ட் டிகிரி டீச்சர்ஸை தானே அப்பாயிண்ட் பண்ணோம். இந்த செய்தியெல்லாம் ஒரு ஊர் உலகத்துக்கு தெரிய வைங்க. இது சும்மா ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்த்தா என்னங்க? இப்போது நம்ம இளைய தளபதி விஜய் இருக்கார், தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கல்வி உதவித்தொகை கொடுக்குறாருன்னா அது 1,00,000 வியூஸ் போகுது. அது கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் ஷேர் பண்ணுறாங்க. இது அப்படியே பேசும் பொருளாக மாறுது. இதை ஏன் பேசும் பொருளாக மாற்ற மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. இது பேசும் பொருளாக மாற்றணுன்றதை விட இதுக்கான முடிவுகளை கேட்டு வாங்குறதில் தான் நம்மளுடைய என்ன இருக்குது, கடமையும் இருக்குது, உரிமையும் இருக்குது. அதில் தான் நம்முடைய வாழ்க்கையும் அடங்கி இருக்குது. மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் பரவாயில்ல, ஒரு 50, 100 பேருக்கு அனுப்புங்க. அப்படியாவது கோவம் வந்தாவது டீச்சர்ஸை நியமிக்கிறாங்களான்னு பார்க்கலாம்.